அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே படித்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவரது பிறப்பில் பலரும் மகிழ்ச்சி அடைவர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று தாயாம் திருச்சபை புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர். இயேசுவை பற்றி பிறருக்கு எடுத்துரைத்த ஒரு அற்புதமான மனிதர். ஆகவே அவரது பிறப்பு எவ்வாறாக ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்ததோ அதே போல நமது பிறப்பும் நமது வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்க வேண்டும். நமது சொல்லாலும் முன்மாதிரியாலும் திருமுழுக்கு யோவானிடமிருந்து அந்த நீதிக்கான தூய்மைக்கான அந்த குரல் எப்பொழுதுமே அவரிடம் ஒலித்து கொண்டிருந்தது போல நம் மத்தியிலும் தூய்மையும் நீதியும் கரை புரண்டோட தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கான வழியை ஆயத்தம் செய்த அந்த நபரை போல நாமும் பிறருக்கு இயேசுடைய வழியை காட்டுவோம். அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது குடும்பம் மீட்பு பாதையில் முன்னேறி செல்ல நீர் அருள் புரிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். முன்னோடியான புனித திருமழுக்கு யோவானின் அறிவுரைகளை பின்பற்றி அவர் முன்னறிவித்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாதுகாப்புடன் அது வந்து சேர்வதாக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிற்கு இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 10 முடிய. யோசியாவின் நாட்களில் எனக்கு அருளப்பட்ட வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறுபிள்ளை நானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் என்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 71. நாம் சொல்ல வேண்டிய பதில்: என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். 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 இறைவசனங்கள் 1 மற்றும் 2. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபொழுதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். ஜெபப்பாடல். என் தாய் வயிற்றில் இருந்து
4 என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாய் இருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். ஜெபப்பாடல். என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். இறைவசனங்கள் 5 மற்றும் 6ab. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உன்னை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். ஜெபப்பாடல். என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். இறைவசனங்கள் 15a மற்றும் 17. என் வாய் நாள்தோறும் அது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். ஜெபப்பாடல். என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். 2ஆம் வசனம். இந்த மீட்பை குறித்து இறைவாக்கினர் துருவி துருவி ஆய்ந்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 8 முதல் 12 முடிய. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிக்கப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் ஒளியை குறித்து சான்று பகரவும் ஆண்டவருக்கேற்ற ஒரு மக்களிடத்தை ஆயத்தம் செய்யவும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 1.
1 இறைச்சொற்றொடர்கள் 5-17 வரை. அக்காலத்தில் யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிமரபினர். அவர் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது சக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோயிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது சக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு சக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, சக்கரியா, அஞ்சாதே, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேர் வகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ராயேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய வாசகங்கள், நற்செய்தி, பதிலுரை பாடல்களை பற்றி நாம் ஏராளமாக சிந்திக்கலாம், பிறருக்கு எடுத்துரைக்கலாம். அத்தனைய கருத்துக்கள் நிரம்பி இருக்கிறது இன்றைய வாசகங்கள் வழியாக. வாராக இருந்தாலும் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசு பிரியமானவர்கள், நமது பிறப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும், எத்தகைய ஒரு பிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னோடியாக திருமுழுக்கு யோவான் அவர்கள் இருந்திருக்கிறார். ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள் இருவர், அன்னை மரியாள், திருமுழுக்கு யோவான். அன்னை மரியாள் தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். எலிசபெத்து கருவுற்றிருந்த பொழுது தூய ஆவியால் அவரும் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக தூய ஆவியானவருடைய உடனிருப்பு திருமுழுக்கு யோவானுக்கு எப்பொழுதுமே இருந்தது. ஆகவேதான் அவர் தனது வாழ்வில் 2 காரியங்களை மட்டும் அதிகமாக பின்பற்றினார். திருமுழுக்கு யோவானுடைய அந்த பிறந்த நாளில் இந்த 2 காரியத்தை மட்டும் நமது உள்ளத்திலே தாங்கினார். அவரிடம் இருந்த அந்த தூய்மையான ஒரு வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, தாயின் கருவிலே இருக்கின்ற பொழுது இருந்த அதே தூய்மை மனிதனாக அவதரித்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போதும் அந்த தூய்மை இருந்தது. அதே போல அவரிடம் இருந்த அந்த நீதிக்கான வேட்கை, அந்த நீதியை அவர் காப்பாற்றுபவராக, அநீதி நடக்கக்கூடிய இடத்திலே இதுதான் நீதி, இதுதான் உண்மை, இப்படிதான் வாழ வேண்டும் என்று அவர் வாழ்ந்தார். அது நிமித்தமாகவே தனது இறப்பையும் அவர் சந்தித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே பிறக்கின்ற பொழுதே கடவுள் நிச்சயமாக அவருக்கு அறிவுறுத்திருக்கக்கூடும், உனது இறப்பு நிச்சயமாக இருக்கிறது, நீதிக்காக, நீதியின் ஒரு இலக்கணமாக நீ இறக்கப் போகிறாய் என்று நிச்சயமாக கடவுள் அவருக்கு எடுத்துரைக்கக்கூடும். இயேசுவில் பிரியமானவர்களாகவே இந்த திருமுழுக்கு யோவானிடமிருந்து இந்த 2 நல்ல பண்புகளை நாம் கற்றுக்கொள்வோம். தூய்மையாக வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார்.
தூய்மையாக இருக்கின்ற பொழுது கடவுளுக்கான மக்களினத்தை ஆயத்தம் செய்யக்கூடிய, ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பையும் கடவுள் தருகின்றார். ஆகவே தூய்மையாக இருப்பவர்கள் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் நமக்கு எடுத்துரைக்கிறார். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்களிடம் அனுப்புகிறேன். சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, பேச தெரியாது என்று நீ சொல்லாதே, நான் உனது வாய்மொழியாக இருப்பேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இதை சொல்லுகிறார் கடவுள். எப்படி பேசுறது வெளியிடங்களுக்கு சென்று, அல்லது ஒரு அலுவலகத்தில் எப்படி பேசணும் தெரியாது, பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும் தெரியாது, நீ சொல்லாது, நான் உனக்கு கற்றுத்தருவேன். சிறு பிள்ளை, நான் எப்படி இந்த பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று நீ சொல்லாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், எனது வார்த்தை உனக்கு நான் சொல்லித் தருவேன், நீ காரியங்களை செய்கின்ற பொழுது நான் உடன் இருப்பேன் என்கின்ற அந்த ஆறுதலையும் அவருடைய உடனிருப்பையும் ஆதரவையும் நமக்கு இறைவன் தருகின்றார். ஆகவே ஒரு சில வார்த்தைகள் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் பிடுங்கவும் நடவும். ஒரு சில இறை வாக்கியங்களை கடவுள் ஒரு செடியை நடுவதற்காக அனுப்புகிறார். அந்த செடி தீயதான ஒரு செடியாக மற்றொரு இடத்தில் இருக்கலாம். அந்த செடியை பிடுங்கவும் இறைவாக்கியரை கடவுள் அனுப்புகிறார். ஒரு இடத்திலே கட்டவும் அனுப்புகிறார், அதை தகர்க்கவும் அனுப்புகின்றார். ஆகவே கடவுளுடைய அந்த எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றாற் போல அவருடைய அந்த இறைவாக்கினர்கள் செயல்பட வேண்டும் என்பதையே இறைவன் எடுத்துரைக்கிறார். திருமழுக்கு யோவானுடைய வாழ்விலும் இத்தகைய ஒரு நிகழ்வு நடந்தது. வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த அநீதிகளை அவர் தகர்க்க வேண்டும், தனது உயிர் போனாலும் அதை பிடுங்க வேண்டும், தகர்த்தெறிய வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து உண்மையை எடுத்து வைத்தார். நீ செய்வது தவறு என்று அந்த அரசனிடம் அவர் சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் நம்மோடு கூட இருந்தால் அந்த துணிவு இருக்கும். கடவுள் நம்மோடு கூட இருந்தால் கடவுளுக்கான அந்த சேனையை உருவாக்கக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அது எவ்வாறாக நடக்கிறது என்று சொன்னால், கடவுள் நம்மை சொந்தமாக்கி கொண்டார். கடவுள் நம்மை தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்து தனது உள்ளங்கையிலே அவர் வைத்து தாங்குகின்றார். தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை தாய்க்கு சொந்தமாக இருக்கிறது. அது வெளிவருகின்ற பொழுது கடவுளுக்கு ஒரு சொந்தமான ஒரு குழந்தையாக அதை மாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பிரசுத்தமான நாளிலே கடவுளுக்கு அர்ப்பணமான ஒரு மகனாக எவ்வாறாக திருமுழுக்கு யோவான் அவரது பிறப்பு இன்று வரை பேசும் அளவுக்கு வாழ்ந்தாரோ, அதே போல கடவுளுடைய அருளால் பிறந்திருக்கக்கூடிய நாமும் அந்த திருமுழுக்கு யோவானை போல தூய்மையும் நீதிக்கான வேட்கை கொண்டவர்களாக வாழ்வோம். அவ்வாறாக நாம் வாழ்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரையும் கடவுள் அவருடைய அன்பு இறைவாக்கினராக அவருடைய பணிக்காக அனுப்புவார். அந்த பணி குடும்பத்தில் நடக்கலாம், பிள்ளைகள் மத்தியிலே நடக்கலாம், கணவன் மத்தியிலே நடக்கலாம், மனைவி மத்தியிலே நடக்கலாம், ஒரு சமுதாயத்திலே நடக்கலாம், ஒரு மாற்றத்திற்கான வழியை வகுக்கலாம். ஆகவே அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலியில் மன்றாட ஜெபிப்போம். ஆமென். நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். அவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாதையிலிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை ஒன்றிப்பை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நமது ஜெப விண்ணப்பங்களை கருத்துக்களை நம்முடைய திருப்பாத்திரை வைத்து மௌனமாக வேண்டி ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உனக்கு மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன கொடுத்தாலும்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் பெருவிழாவில் மக்களாகிய நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் மறைபொருளாக கொண்டாடுவதை ஆர்வமிக்க ஊழியத்தால் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தி அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்து மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிடம் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டிக்காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேர் பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலைகள் இடையராத மது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் புகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர் புனித அந்தோனியார், புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ, இந்த நாளிலே நாங்கள் விழா எடுத்து கொண்டாடுகின்ற புனித திருமுழுக்கு யோவான் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி பலியின் வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமை, சமாதானத்தை, மகிழ்வை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாமல் இறைவன் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, உனக்கான ஆற்றலை, சக்தியை, பலத்தை நான் தருவேன் என்று சொல்லக்கூடிய அன்பு இயேசு நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுதும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வழிப்பதாக. ஆமென். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்ற பெறுவாராக. ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரை விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவின் தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ் சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாங்கள் எல்லாம் உம் பாதத்தை நாடி வந்தோம். நாயகியே மரியே மரியே ஆதரிப்பாய் தோத்திரமே. ஜென்ம பாவம்